Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோல மார்க் ஷீட் சர்டிபிகேட்டை பத்தி சில முக்கியமான அப்டேட்ஸை பத்தி தான் பேச போறேன். இது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், லா காலேஜா இருக்கட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். குறிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது முழுக்க பொருந்தும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம சில எஜுகேஷன் நியூஸும் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமா சில அப்டேட்ஸும் இந்த வீடியோல கண்டினியூவா சொல்ல போறேன். ஒன் பை ஒன்னா எல்லா நியூஸையும் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த ஓபன் புக் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2021 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டும் சில காலேஜஸ்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தால, குறிப்பா சென்னை சைட்ல இருக்கிற எல்லா காலேஜஸ்லயும் இப்ப மேக்சிமம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில காலேஜஸ் எல்லாம் வந்து இந்த பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது அந்த காலேஜஸ்க்கு வந்து சர்டிபிகேட் வந்து சேர்ந்துருச்சு, இருந்தாலும் இந்த ஹாலிடே முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ல வந்து கொரோனா பேட்ச்ங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்ப 2021 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்த வரைக்கும் சில காலேஜஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால, அந்த காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா கொரோனா பேட்ச்ங்கிற மாதிரி எந்தவித மென்ஷனும் பண்ணல ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ல. ஓகேவா? மிச்சபடி கன்சாலிடேட் மார்க் ஷீட்லயும் சரி, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்லயும் சரி எந்தவித மாற்றமும் இல்ல. ஆஸ் யூஷுவல் எப்படி கொடுப்பாங்களோ அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. கொரோனா பேட்ச்ங்கிறது மென்ஷன் பண்ணல. சோ அதான் நினைச்சு யாரும் பயப்படாதீங்க. ஓகேவா? கொரோனா பேட்ச் ஆகியது வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்களோன்னு அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணல எந்த சர்டிபிகேட்லயும். ஓகேவா? அதுவும் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேக்சிமம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. யாருக்குமே வந்து செகண்ட் கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணல. மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். மிச்சபடி வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ரேரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரேங்க் ஹோல்டர் இது மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர செகண்ட் கிளாஸ்னு மென்ஷன் பண்ணல எந்த சர்டிபிகேட்லயும். ஓகேவா? அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில போய் டிகிரி சர்டிபிகேட்டோ இல்ல கன்சாலிடேட் மார்க் ஷீட்டோ இல்ல ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டோ எமர்ஜென்சின்னு சொல்லி வாங்கிக்கலாமான்னு. வாங்கிக்கலாம், ஆனா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் மட்டும் உங்க காலேஜஸ்ல தான் கொடுப்பாங்க. பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க. இப்ப பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து உங்களோட காலேஜஸ்ல தான் நீங்க வாங்கி ஆகணும், வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டும் டிகிரி சர்டிபிகேட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எமர்ஜென்சின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஓபன் புக் எக்ஸாம் ரிசல்ட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில சப்ஜெக்ட் வந்து ரிசல்ட் மிஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வித்துகள்டு போட்டிருந்தாங்க. இந்த வித்துகள்டு போட்டதுல WH1 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்ப ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இன்னும் ரிசல்ட் பார்க்கலைன்னா நீங்க போய் ரிசல்ட் செக் பண்ணி பாருங்க. மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பாஸ் தான் போட்டிருக்காங்க. உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், என்னன்னா இந்த WH மிச்சது வாங்கினவங்க, அதாவது WH6 இது மாதிரி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்ப ரிசல்ட் வரும், அதே மாதிரி சில சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு எப்ப ரிசல்ட் வரும் நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கும் ரிசல்ட் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எந்தவித அபிஷியல் நியூஸ் வெளியிட மாட்டேங்கிறாங்க. டப்புன்னு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்களே தவிர அபிஷியல் நியூஸ் வந்து வெளியிடவே மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில எப்ப ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு. அதனால தான் நான் மட்டும் இல்ல, எந்த எஜுகேஷன் யூடியூபராலையும் இந்த டேட்ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுங்கிற மாதிரி சொல்ல முடியறது இல்ல. ஆனா ஒரி பண்ணிக்காதீங்க, மேக்சிமம் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி தான் விடுறாங்க. இந்த வித்துகள்டு 1, அதாவது WH1 வாங்கின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் தான் ஆயிருக்காங்க ரிசல்ட்ல. அதே மாதிரி பிஜி, அதாவது மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நவம்பர் டிசம்பர் 2020 எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து ஏப்ரல் மே 2021 எழுதி இருந்தீங்க, அவங்களுக்கான ரிசல்ட்டும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் டிலேவான நியூஸ் தான், இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் நம்ம சேனல்ல சொல்லுங்கிறதுக்காக இந்த நியூஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, 2021 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கான்வகேஷன் வச்சுதான் வந்து டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ ஒரி பண்ணிக்காதீங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கும் கான்வகேஷன் வச்சுதான் எல்லா காலேஜஸ்லயும் மேக்சிமம் டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2-3 மாசம் கிருமிச்சுதான் மேக்சிமம் வந்து கான்வகேஷன் வந்து வைக்க ஆரம்பிப்பாங்க இந்த 2021 பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்வகேஷன் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களோட காலேஜஸ்ல வந்து நீங்க போன் பண்ணியோ இல்ல நேர்லயோ தான் கேட்டுக்கணும். அது காலேஜோட டிசிஷன், அதாவது மேனேஜ்மெண்டோட டிசிஷன். அவங்க வந்து கான்வகேஷன் வச்சு கூட ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிகிரி சர்டிபிகேட் வந்து கொடுக்கலாம். சோ உங்களோட காலேஜஸ் வந்து நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க.
இதே ரூல்ஸ் தான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். ஓகேவா? நீங்களும் உங்க காலேஜஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அது மேனேஜ்மெண்டோட டிசிஷன் தான். ஆஸ் யூஷுவல் வந்து எஜுகேஷன் வந்து ரொட்டீன் லைஃபுக்கு வந்துச்சு. எப்பயும் போல அகாடமிக் இயர் வந்து கண்டினியூ ஆக போகுது. எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியுதோ அது மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஃபியூச்சர்ல. சோ ஒரி பண்ணிக்காதீங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும், ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்காம ஆஃப்லைன்ல எக்ஸாம் வச்சிருவாங்களான்னு. ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்சிமம் ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க. அப்படி ஏதாச்சும் ஆஃப்லைன் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்சிமம் வந்து ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க. சோ ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேவா? இன்னும் சில எஜுகேஷன் நியூஸ் எல்லாம் ஒரு நியூஸ் கிளிப்பிங்கா நான் கொடுக்குறேன். அதெல்லாம் நிறைய முக்கியமான எஜுகேஷன் நியூஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.